ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த எல்லா டிராமாவும் முடிஞ்சதுனால இன்னைக்கு ஒரு புது டிராமா ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து ஒரு சைனீஸ் டிராமா. அது மட்டும் இல்லாம ஷார்ட் டிராமா தான். நம்ம மோஸ்ட்லி 5 இல்ல 6 எபிசோட்லயே இதை முடிச்சிடலாம். இந்த டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்துட்டு ஒரு அண்ணா இருக்காரு. அவருக்கு கால் முடியல. ஆனா அவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேல ஹீரோக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வருது, அதே மாதிரி அந்த பொண்ணு எதுக்காக வந்து இவங்களோட குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு இவங்க குடும்பத்தையே பழி வாங்கணும்ன்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் அவ வந்து இவங்க குடும்பத்தையே உண்டில்லன்னு பண்ணிட்டு இருக்கா. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றாங்களா இல்ல ஹீரோயின் வந்து அவங்க அண்ணா கூட சேர்றாங்களா அப்படின்றத நம்ம முழுசா கதையை பார்த்த பிறகுதான் தெரியும். சோ இப்ப வாங்க டிராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, இவங்க தான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேரு வந்து ஃபெங். இவ வந்து இவளோட வெட்டிங்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. இவர் தான் வந்து கல்யாண மாப்பிள்ளை, அதாவது ஹீரோவோட அண்ணா. இவரோட பேரு வந்து ஷென். இப்பதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து ஹீரோ வெளியில குதிரையில வந்து நிக்கிறான். எக்கச்சக்கமான காவலாளிங்க இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, இந்த கல்யாணத்தை எந்த காரணத்தை கொண்டு நான் நடக்க விட மாட்டேன், கண்டிப்பா அவ எனக்கு தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் ஏக்கச்சக்கமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே கதை வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போகுது. அப்ப வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரை நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? ஹீரோவோட பேரு வந்து டான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு லெட்ஜரை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த லெட்ஜரை தேடி ஏதோ ஒரு கிளப்புக்கு போறான். அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினுமே இருக்கா. அவ பார்த்தா இந்த சைனீஸ் பாரம்பரியமான ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு போறா. ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஹீரோயினை பாக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து கண்டுக்கவே இல்ல. அவ பாட்டுட்டு போயிட்டே இருக்கா. ஹீரோயின் இங்க எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, இங்க ஒரு ஜாப்பனீஸ் காரனை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. அவனோட ட்ரிங்க்ல ஏதோ ஒரு மாத்திரையை வந்து அவனுக்கே தெரியாம கலக்குறா. கலந்துட்டு ஃபர்ஸ்ட் இத கூடி மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில வேற அதை வேணும்னே ஊத்திடுறா. அந்த ட்ரிங்க் அவன் குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அவனுக்கு வாமிட் வருது. என்னடா வாமிட் வருது அப்படின்னு யோசிச்சாதான் தெரியுது, ரத்த வாமிட் வருது. அப்ப ஹீரோயின் அவளோட மாஸ்க கழட்டுறா. நீ இன்னும் சாகலையா, நீ இன்னும் சாகலையா, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். நான் ஏன்டா சாகணும், நீ தாண்டா இப்ப சாக போற அப்படின்னு சொல்றா. இவன் உடனே என்ன பண்றான்னா, ஹீரோயினை ஏறி அவளோட கழுத்தை பிடிச்சு அழுத்துன்னு அழுத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோயினால டக்குன்னு ஒண்ணுமே பண்ண முடியல. ஹீரோயினோட கதையே எடுத்து அவளோட ஷோல்டர்ல ஒரு குத்து குத்திடுறா. அவ்வளவுதான், ஹீரோயின் ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது ஹீரோயினுக்கு. அப்ப யாரோ பின்னாடி வந்து நொட்டுன்னு தலையிலேயே அடிக்கிறாங்க அவனை. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க இருந்து எடுத்து உடனே நீ வெளியில போ அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே எழுந்து வெளியில போக போறா. அதுக்குள்ள ஹீரோ போயிட்டு இவன் கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு தேடுறான். ஹீரோயின் வெளியில போயிடுறா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வாயில இருந்து வர பிளட்ட பாக்குறான். பார்த்தா அது வந்துட்டு அதோட ஸ்மெல்லு, அதோட கலர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிடறான், ஏதோ பாய்சன் குடிச்சுதான் இவன் சாகுறான் அப்படின்னு. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வெளியில போன உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ உள்ள வந்து கெட்டப்ப விட்டுட்டு வேற ஒரு கெட்டப்ல அப்படியே மாறிடுறா. ஹீரோக்கு ஹீரோயின் பிளானா தான் வந்து ஜாப்பனீஸ்காரனை கொன்றிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் விடுவானா? அவளை இழுத்துட்டு வந்துடுறான். இழுத்துட்டு வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். வேணும்னே இவனும் என்ன பண்றான்னா, யாருக்கும் தெரியாத மாதிரி இவ கூட டான்ஸ் ஆடுற மாதிரி கேக்குறான். நீ அவன்கிட்ட இருந்து எடுத்த பொருளை எங்க வச்சிருக்க அப்படின்னும் போது, நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், நீ தானே அடிச்சு அவனுக்கு ஒண்ணு என்ன காப்பாத்துன அப்படின்னு சொல்றா. அவனுக்கு அதுக்கு முன்னாடியே நீ பாய்சன் கொடுத்திருக்கியா, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த ஜாப்பனீஸ் கார செத்தது எல்லாருக்கும் இங்க தெரிஞ்சிடுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. நீ என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்ல அவங்க கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அப்ப ஹீரோயின் உடனே என்ன பண்றான்னா, கத்தியை எடுத்து இவனோட வயித்துல வச்சுட்டு இவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவனுமே ஒண்ணுமே புரியாம அப்படியே நின்னுகிட்டே இருக்கான். ஜாப்பனீஸ்காரனுங்க பக்கத்துல வந்துட்டு தள்ளி போயிடுறானுங்க. இவ வந்து கேடி மாதிரி என்ன பண்றான்னா, கத்தியை அப்படியே ஹீரோவோட கால் அடியிலேயே கடாசிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அவ கத்தி இவன் கிட்ட இருந்துதான் விழுந்தது அப்படின்னு நினைச்சு எல்லாரும் இவனை பிடிக்க வந்துடுறாங்க. ஹீரோயினை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுறான். ஆனா இவங்க எல்லாம் விடுற மாதிரி இல்ல, இவங்க எல்லாம் சுட்டு போட்டுறாங்க. அதனால ஹீரோக்கும் இவங்களுக்கும் இப்ப இங்க சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. ஆனா நம்ம ஹீரோவும் சும்மா இல்லைங்க, வெறும் கோட்டை வச்சே வந்துட்டு எல்லாரையும் அடி தும்சம் பண்ணிடுறான். அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு நிமிர்ந்து பாக்குறான். அவ ஜாலியா பஸ்ல ஏறி டாடா காமிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ ஃபாரின்லயே இருந்து படிப்பு எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்பதான் வந்துட்டு அவங்களோட பேலஸுக்கு அவன் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் வரான். ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஃபேமிலிங்க ஹீரோவோட ஃபேமிலி. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பாவுக்கு 3 வைஃப்.
ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்ததுதான் அண்ணாவும் தம்பியும். ஆனா அவங்க இல்ல போல. 2வது ஒய்ஃபுக்கு பிறந்தது ஒரு பொண்ணு. அதோட நிறுத்தாம அவரு 3வதும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு எதுவும் குழந்தை இருக்கா மாதிரி தெரியல இது வரைக்கும். ஹீரோ வந்த உடனே அண்ணனை தான் போய் கட்டி பிடிச்சுக்கிறான். அண்ணனும் வந்துட்டு எவ்வளவு நாளாச்சுடா உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் ரொம்ப பாசமா இருக்கான் தம்பி மேல. அதுக்கப்புறம் தங்கச்சியும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால நீ ரொம்ப வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்கதான் ஹீரோவோட 2வது சித்தி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாளா அப்ராட்லயே இருந்துட்ட, உனக்கு ஃபேமிலிய பத்தி எந்த கவலையும் இல்ல, சும்மாவாவது நடுவுல வந்துட்டு போயிருக்கலாம்ல, அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சித்திய பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. நீ ரொம்ப டார்ச்சர் கொடுக்காத, இப்பதான் அவன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான், தயவு செஞ்சு கம்முன்னு உட்காரு அப்படின்னு ஒண்ணு. ஐயோ நான் அக்கா சும்மா சொன்னேக்கா அப்படின்னு சொல்லுது இது. அப்பா எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது எல்லாரோட மூஞ்சுமே கொஞ்சம் சரியில்லை. எல்லாருமே அப்படியே சைலண்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றான் அண்ணன். அப்பதான் அடுத்த ஃபேமிலி மெம்பரை காட்டுறாங்க. மாடியில இருந்து இறங்கி வராங்க. அட யாருடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பெங்கு தான். இதான்ப்பா உன்னோட அண்ணி அப்படின்னு சொல்றாரு ஹீரோவோட அண்ணா. இவன் தாமா என்னோட தம்பி, இவன் ஃபாரின்லயே இருந்ததுனால உனக்கு இவனு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதுக்கு உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க இவ்வளவு நாளா ஃபாரின்லயே இருந்தீங்க இல்லையா, சைனாக்கு வந்த உடனே எல்லா மூஞ்சும் ஒரே மூஞ்சு மாதிரி தெரியுதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு செமையா நக்கல் அடிக்கிறா. அப்ப ஹீரோ உடனே என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினை தனியா போய் மீட் பண்றான். அப்ப அவ போகும்போது கையை பிடிச்சி இழுத்து உண்மையை சொல்லு, அன்னைக்கு கிளப்ல என்ன மீட் பண்ணது நீதானே அந்த ஜாப்பனீஸ்காரனுக்கு விஷம் கொடுத்து கொன்ன அப்படின்னு கேக்குறான். என்ன பைத்தியம் மாதிரி பேசுறேன், நான் கிளப்புக்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன், யாருன்னா என்ன பார்த்து சொன்னாங்கன்னா உங்க அண்ணனோட மானம் தான் போகும், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் போனதே இல்ல அப்படின்னு இவ சொல்றா. இவ்வளவு அளவு தெளிவா பேசுற, அன்னைக்கு வந்துட்டு உன்னோட மச்சனை கிஸ் பண்ணும் போது உனக்கு எந்த மானமும் போலியா, இல்ல எங்க அண்ணன் கிட்ட யாருன்னா சொன்னா அப்ப அவருக்கு மானம் போகாதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ யார பாத்துட்டு என்ன நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, அப்ப நான் உன் வாயில இருந்து எப்படி உண்மையெல்லாம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வழி தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப இவளோட ஷோல்டரை புடிச்சு அழுத்துறான். அதாவது அவளுக்கு ஷோல்டர்ல அடிபட்டது இல்லையா, அதுல லைட்டா ரத்தம் வந்த உடனே இவன் திறந்து பாக்குறான். அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. இவ பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு நீ கேவலமா நடந்துக்கிறேன்னு சொல்லிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. அனங்கார ஹீரோவை கூப்பிடுறான். என்ன அப்படின்னு போய் பார்த்தாதான் தெரியுது, ஆக்சுவலா இவங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. இவன் பார்த்த உடனே டென்ஷன் ஆறான். ஆனா அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்தது, அதோட அவர் அவ்வளவுதான், படுத்த படுக்கையாவே இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்பதான் எல்லாத்தையும் தம்பி கிட்ட சொல்றான். நம்ம அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வெளியில போலாம் அப்படின்னு அண்ணங்கார சொல்றான். அதுக்குள்ளேயே அவங்க அப்பாக்கு பிக்ஸ் வர மாதிரி ஆகுது. இவன் பயந்துடுறான். என்ன ஆகுது அப்பாக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அது ஒண்ணும் இல்லப்பா, இப்ப மெடிசன் கொடுத்தா அவர் சரியாயிடுவாரு அப்படின்னு சொல்லி நர்ஸ கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட சொல்லிட்டு அண்ணங்கார அங்க இருந்து போறான். நர்ஸும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இவன் அவங்க அப்பாவை இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கான். சடனா அவங்க அப்பா இவரோட கைய புடிச்சுக்கிட்டு அவனோட கையில எதையோ எழுதி காட்டுறாரு. இவனுக்கு அவர் என்ன எழுதுறாருன்னு புரியுதா புரியலையான்னு தெரியல. அப்ப இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கணும், அப்பாக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப 2வது சித்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோவும் வந்திருக்கான், ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினும் வந்திருக்கா, அதனால கண்டிப்பா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றா, நான் வர்றது ஒண்ணும் புதுசு கிடையாது இல்லையா, அதனால எனக்காக எதுக்கு செலிப்ரேஷன், இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க ஹீரோக்காக தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இந்த 2வது சித்திக்காரி சும்மாவே இருக்க மாட்டா போல. இவங்க 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து இங்க வந்திருக்காங்களே, அது உங்களுக்கு எல்லாம் டவுட்டா இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. அப்பவே ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோவோட அண்ணுக்கு அதுக்கு மேல கடுப்பாகுது. உடனே சித்தி என்ன சொல்றாங்கன்னா, வாயை முடிக்கிட்டு சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின் அப்படியே கொலை வெறியோட அங்க இருக்க எல்லாரையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சாப்பிட கூட பிடிக்கல. எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க, உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிய போட்டு நறுக்கு நறுக்குன்னு நறுக்கிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் எங்கேயோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா மாதிரியும், இவளை யாரோ 2 பேர் கத்தியால குத்துறா மாதிரியும் காட்டுறாங்க. இதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வந்த உடனே அங்க சாப்பிட பிடிக்காம, எனக்கு போதும், எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு வயிறு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறா பாதியிலேயே. அதனால எல்லாருக்கும் இவ அவங்க எல்லாரையும் இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுது. 2 சித்திங்களும் உள்ள போன உடனே 2வது சித்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த பொண்ணு மேல எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அவளுக்கு சாப்பிட பிடிக்கல எழுந்து போனா, நீ எதுக்காக இத ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சித்தி சொல்றா. இல்ல, இவ திரும்பி வந்தா பத்தியா,
அதுல இருந்து எனக்கு இவ மேல சந்தேகமாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இவ கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டா இருப்பான்னு எனக்கு தோணல. இவ வேற யாரோ ஒருத்தி. அத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னும் போது, என்னடி நீ உளர்ற? அவ ஃப்ரெண்டு தான். அவளுக்கு எவ்வளவு விஷயம் நடந்தது. அதனால அவ கொஞ்சம் இப்ப வித்தியாசமா அப்படி இருக்கா. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீ எதையும் குழப்பாத அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்றாங்க. இல்ல இல்ல, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து முதுகுல ஒரு பர்த் மார்க் இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம பார்த்தே ஆகணும். அவ குளிக்கும்போது எப்படியாவது நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயையோ! நீ என்னதான் பிரச்சனை பண்ண போறேன்னு எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்துக்கு வேலைக்கார பொண்ண காட்டுறாங்க. அவ எதையோ திருடிட்டு போலாம் அப்படின்னு போகும்போது, கரெக்ட்டா ஹீரோ வந்து அவள கையும் களவுமா புடிச்சிடுறான். அவ்வளவுதான் அவ பயந்துடுறா. பயப்படாத, நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ கரெக்ட்டா பதில் சொன்ன அப்படின்னா, நான் வந்து உன்னை விட்டுடுவேன். யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அண்ணங்காரனுக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து அவ ஹீரோவ பத்தி தான் கேட்டுட்டு இருக்கா. இவ்வளவு நாளா உங்க தம்பி எங்க இருந்தாரு? அவர் வந்து பாக்குறதுக்கெல்லாம் உங்கள மாதிரி இல்ல, பேசுறதுக்கும் உங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஆமா நான் இங்கேயே இருக்கேன். அவன் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தவன். அதனால அவன் வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவரு. அப்ப ஹீரோ வந்து வேலைக்கார பொண்ணுகிட்ட என்ன கேக்குறான் அப்படின்னா, ஹீரோயின் வந்து சமீபமா எங்கன்னா போனாளா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எங்கேயும் போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போல. திடீர்னு கொஞ்ச நாள்ல வந்துட்டு அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியாம காணாம போயிட்டாங்க. உங்க அண்ணன் எவ்வளவு அளவு தேடி பார்த்தோம். அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எந்த நியூஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சடனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திடீர்னு திரும்பவும் வந்துட்டாங்க. இத பத்தி யாரும் அதனால பேசுறது இல்ல. பேசினா உங்க அண்ணா வந்து ரொம்ப சங்கடப்படுவாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும் போது அவ கழட்டி போட்ட ட்ரெஸ்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு சவுண்ட் கேக்குது. அவன் ஏதோ ஒரு கவரை எடுக்க அவளோட ட்ரெஸ்ல இருந்து. ஆனா ஹீரோயின் அந்த டைம்க்கு கரெக்டா இவனோட கழுத்துல கத்திய வச்சுட்டு மரியாதை அத உள்ள வைடா அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் என்ன பண்றான்னா, அப்படியே அவ கைய முறிக்க அந்த கத்திய இவன் புடுங்கிக்கிட்டு அவ கழுத்துல வச்சிடறான். நான் உன்னோட மச்சினை என் கழுத்திலேயே கத்தி வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லும் போது, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் உன் அண்ணி, என்னோட பாத்ரூம்ல நீ நுழையிறிய, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இத பத்தி யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்ப அந்த டைமுக்கு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த 2வது சித்திக்காரி தான். அவ வந்துட்டு அந்த பர்த் மார்க்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சா இல்லையா, அதுக்காகவே வேணும்னே வரா. சாரிமா, நான் வந்துட்டு டின்னர் டேபிள்ல உன்கிட்ட ரொம்ப ரஃபா நடந்துகிட்டேன். அதான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னும் போது, அதெல்லாம் பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்களும் நானும் ஒரே ஃபேமிலி, இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்படியே ஹீரோயினை தடவி கொடுக்குற மாதிரி பாக்குறா. பார்த்தா வந்துட்டு ஆல்ரெடி அந்த பர்த் மார்க் இருக்கு. அப்ப ஹீரோயின் தான் உண்மையான ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு புரிய வருது. நான் உனக்கு சாரி சொல்ற விதமா நான் எனக்காக வாங்கின சென்ட்டை உனக்கு வச்சுட்டு போறேன், இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் பாட்டில வந்து டேபிள் மேல வைக்கிறா. போறவ சும்மா இல்லாம வேணும்னே அந்த மொத்த சென்ட்டையும் தட்டி விட்டுறா. ஃபுல்லா கண்ணாடி எல்லாம் கீழே உடைஞ்சு கொட்டிடுது. ஐயோ, தெரியாம நடந்துருச்சுமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் வெளியில போயிட்டு வேலைக்காரங்க யாருன்னா அனுப்புறேன். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா நீ வெளியில வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள அந்த டப்லயே இருக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டு போறா. அவ வெளியில போன உடனே கரெக்டா அந்த டப்ல இருந்து ஹீரோ வந்து எழுந்துக்கிறான். அப்பாடா, மூச்சு முட்டிடுச்சு அவனுக்கு. தயவு செஞ்சு உடனே வெளியில போ, நீயும் நானும் ஒரே பாத்ரூம்ல இருக்கோம்னு யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவள அப்படியே தூக்கிடுறான். அவளுக்கா ஐயோ, இவன் என்னடா சட்டின் நம்மள தூக்கிட்டான் அப்படின்னு பதட்டம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஷூ போட்டிருக்கான். அதனால அப்படியே அவளை தூக்கிட்டு வந்து வெளியில உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, இன்ஃபார்மர்னு சொல்லலாம். இவன் வந்து ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கான். அந்த ஜாப்பனீஸ்காரனை ஹீரோயின் வந்து கொன்னா இல்லையா, அது வந்துட்டு என்னன்னு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, சில தீவிரவாதிங்க கொன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இது எப்படி இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கும் தெரியல, யாரோ இதுக்கு பின்னாடி வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டெய்லர் சொல்றான். அப்ப உடனே சரி ஓகே, எங்க அப்பாவை பத்தி விசாரிக்க சொன்னேன் இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அந்த டெய்லர் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அத பத்தின டீடைல்ஸ் அவ்வளவா எனக்கு தெரிய வரல, இன்னுமும் எனக்கு டைம் வேணும். ஆனா உன்னோட 2வது சித்தி மட்டும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார பத்தியோ விசாரிச்சுட்டு இருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த லெட்ஜர் வந்து ஜாப்பனீஸ்காரன் கிட்ட இல்ல, அந்த லெட்ஜர் இப்ப எங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த டெய்லர் என்ன சொல்றான்னா, நீ அன்னைக்கு அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்ன இல்லையா, அந்த பொண்ணு கிட்டதான் இருக்கும், வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டைமுக்கு அங்க யாரோ வராங்க. உடனே வந்து ஹீரோவை நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அங்க யார் வரான்னு பார்த்தா ஷென்னும் அதுக்கப்புறம் ஹீரோயினும் தான் வராங்க. ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு ஒரு Dress புடிச்சிருக்கு. அந்த Dress பார்த்த உடனே ஐயோ, இது மட்டும் வேண்டாம் மேடம்,
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க 2வது சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ட்ரெஸ் அவங்களே டிசைன் பண்ணி ஆர்டர் குடுத்துட்டு போயிருக்காங்க. நான் அவங்க கிட்ட குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். உடனே இவ என்ன பண்றான்னா அடம் பிடிக்கிறா. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு கண்டிப்பா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இவனுமே எதுவுமே சொல்ல முடியல. நேரா அத எடுத்துட்டு போய் ட்ரையல் பாக்கறதுக்கும் போயிடுறா. அங்கதானே ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் பதறி போய் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளோட வாய பொத்திடுறான். அடே நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னும் போது சத்தம் போடாத அப்படின்னு சொல்றான். மரியாதையா நீ யாருன்னு சொல்லு. நீ என்ன பண்றதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியா நான் யாருன்னு சொல்லி உங்க அண்ணன் கிட்டயே கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லும்போது இவ கைய புடிச்சு முறுக்க ஆரம்பிச்சிடுறான். இத பாரு அந்த ஜப்பான்காரனை நீ கொன்றுக்க. நீ யாருன்னு மரியாதையா எனக்கு சொல்லு. அது மட்டும் இல்லாம பேப்பர்ல வந்து யாரோ தீவிரவாதிங்க தான் அவனை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் உன்னோட அண்ணி. என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நீ வந்து இந்த மாதிரி உள்ள போந்தது மட்டும் இல்லாம என்ன கொலகாரின்னு சொல்றியா? உனக்கு நல்லா ஞாபகம் இல்ல நீ தான் அவனை அடிச்சு கொன்ன அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இது பாரு நீ ஏதோ ஒண்ணு பண்ண வந்திருக்க. ஆனா அந்த லெஜரை எனக்கு கொடுத்துட்டீன்னா நான் உன்னோட விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப என்னோட பிரச்சனையில நீ தலையிட மாட்டே அப்படின்னா கண்டிப்பா நான் அதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். இவனுக்கு கோவம் வந்துடுது. அப்ப உண்மையாவே அதை நீதான் எடுத்தியா அப்படின்னு சொல்றான். கரெக்டா அவங்க சத்தம் போட்டுடுறாங்க 2 பேருமே. அந்த சவுண்ட் கேட்ட உடனே அண்ணங்காரன் வந்துட்டு "ஃப்ரெண்ட் உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த சைடுல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவனே வந்து திறந்து பாத்துடுறான். பார்த்தா ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு அங்க நிக்கிறா. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல அப்படின்னும் போது இல்லையே எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றா. அந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு இவங்க 2 பேருமே வெளியில வராங்க. அந்த டைமுக்கு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பயங்கரமா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட பேக்க புடுங்கிட்டு ஓடுறான். ஹீரோயினும் பின்னாடியே போறா. அந்த டைமுக்கு ஹீரோயின ஒரு கார் இடிக்க வருது. நம்ம ஹீரோ தான் வேகமா வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோ இவளை காப்பாத்தி விட்டுட்டு வேக வேகமா அந்த பேக புடுங்கிட்டு போனா இல்லையா அவனை பாக்குறதுக்காக போயிடுறான். அப்பதான் அண்ணங்கார வேகமா வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒண்ணும் ஆகல உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லி பதட்டமாயிடுறான். ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து அந்த பேக புடுங்கிட்டு போனானுங்க இல்லையா அவங்கள புடிச்சிடுறானுங்க. மரியாதையா உண்மையை சொல்லி எதுக்காக அந்த பேக்கை நீங்க புடுங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு கொளுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் ஹீரோ. அப்பதான் இவனுங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க 2வது சித்தி தான் இதை செய்ய சொன்னாங்க. காசுக்காக தான் பண்ணோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றானுங்க. பேகை எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயின் கையில கொடுத்துட்டு என்னோட 2வது சித்தி தான் இது எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்சம் அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றான். கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நான் இல்ல நீதான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த 2வது சித்தி செம காண்டா கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வந்து பாத்தியா டெலிவரியே கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி வேலைக்காரி கிட்ட. அப்ப ஹீரோயின் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குல்ல எனக்கு செட் ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறா. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுது. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்காக நான் ஆர்டர் கொடுத்த ட்ரெஸ் நீ வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இது உங்களுக்காகவா நீங்க ஆர்டர் பண்ணீங்க? அடடா அதனாலதான் அவர் தரவே மாட்டேன்னு சொன்னாரு போல. நான் தான் கம்பல் பண்ணி அதிக காசை கொடுத்து இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற. சரி சரி இது உங்கள்தாச்சே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் போட்டுட்டேன் இல்லையா இதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அங்க இருந்த டீ கிளாஸ தூக்கி ஹீரோயின் மேல எறியறாளா. கரெக்டா நம்ம ஹீரோ எப்பவும் போல வந்து நின்னு ஹீரோயினை காப்பாத்திடுறான். நீ எதுக்காக வந்து அவளை காப்பாத்துன அவ உன்னையும் மயக்கிட்டாளா உனக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கும் செமையா கோவம் வந்துடுது. கண்டபடி எல்லாமே பேசாதீங்க ஜஸ்ட் ட்ரெஸ் தானே வேற வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றான். கோவமா அங்க இருந்து அவ போயிடுறாளா. ஹீரோயின் என்ன சொல்றானா இது ஒண்ணுமே இல்ல வா உனக்கு சூப்பரான ஒரு ஷோவே காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. சோ இதோடய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதை கண்டினியூ பண்ணலாமா இன்னைக்கே வந்து செகண்ட் பார்ட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.